எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 எலக்ஷன் வந்து 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க சிங்காநல்லூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 13 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 13 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக 1991, 2006, 2011, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1980, 1989, 1996, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. தி பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து 1967லயும், 1971லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து சிபிஐஎம் வந்து 1977லயும், 2001லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து ஜனதா பார்ட்டி வந்து 1984ல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 13 முறை எலெக்ஷன்கள்ல 4 முறை அதிமுகவும், 4 முறை திமுகவும், 2 முறை பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டியும், 2 முறை சிபிஐஎம்மும், 1 முறை வந்து ஜனதா பார்ட்டியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். அதுல 2016, 2021 பார்க்கலாம். 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல கார்த்திக் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 75,459 வாக்குகளும் 40.02% வாங்கி இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல சிங்கைமுத்து அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 70,279 வாக்குகளும் 37.28% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, சி.ஆர். நந்தகுமார் அவர்கள் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 16,605 வாக்குகளும் 8.81% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மீண்டும் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, காரா ஜெயராம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 81,244 வாக்குகளும் 40.22% பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்புல மீண்டும் வந்து கார்த்திக் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 70,390 வாக்குகளும் 34.84% மட்டும் தான் பெற்றிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நீதி மய்யம் சார்புல ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 36,855 வாக்குகளும் 18.24% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மையத்துக்கு நல்ல ஒரு வாக்குகள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து சிங்காநல்லூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்புல பி.ஆர். நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 98,912 வாக்குகளும் 40.40% பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்புல சி.பி. ராதாகிருஷ்ணன், அதாவது துணை குடியரசுத் தலைவரா இருக்கிற சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த இடத்துல போட்டியிட்டு இருக்காரு. அவரு 76,067 வாக்குகளும் 31.07% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 9,821 வாக்குகளும் 4.01% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல திமுக தான் மறுபடியும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல பி. கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 98,791 வாக்குகளும் 40.35% பெற்றிருக்கிறாரு. அடுத்து என்டிஏ சார்புல பாஜக சார்புல கே. அண்ணாமலை அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவோட முன்னாள் தலைவர் அவர் தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 78,025 வாக்குகளும் 31.87% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல சிங்கை ஜி. ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 53,859 வாக்குகளும் 22% பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல கலாமணி ஜெகநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 14,137 வாக்குகளும் 5.77% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிங்காநல்லூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம அதிமுக, திமுக, நாம் தமிழருக்கு வந்து நம்ம 4 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 37.28%, 2019 31.07%, 2021 40.22%, 2024 22% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 40.02%, 2019 40.40%, 2021 34.84%, 2024 40.35% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா
2016 2.4%, 2019 4.01%, 2021 4.2%, 2024 5.27% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்காநல்லூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம மொத்த வாக்காளர்களா 2,54,422 பேர் மொத்த வாக்காளர்களா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 1,23,287 ஆண்களும், 1,31,111 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 24 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே வந்து வாக்காளர்கள்லயே வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 41,671 ஆண்களும், 44,316 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 52,767 ஆண்களும், 56,116 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 28,849 ஆண்களும், 30,680 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து பெண்கள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அடுத்து சிங்காநல்லூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 1989ல 71.90%, 1990ல 61.40%, 1996ல 65%, 2001ல 56.80%, 2006ல 71.20%, 2011ல 69%, 2016ல 60.70%, 2015ல 65.10% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு 64.93% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி தான் நகரத்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள செலுத்தாம கடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தன்னோட வாக்குகள செலுத்தினா மட்டும் தான் சிறந்த வேட்பாளர்கள நம்மளால வந்து தேர்ந்தெடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 100% பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அதிகபட்ச ஆசை. கண்டிப்பா ஒரு 90 பண்ணணும். ஏன்னா 2,50,000 பேத்துல 65,000 65% தான் வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா, நீங்க நினைச்சு பாருங்க. குறைந்தபட்சம் 1,70,000 வாக்குகள் தான் இந்த இடத்துல பதிவாகுது. ஸோ அந்த 35% வாக்குகள் வந்து ஒருத்தரோட வெற்றியை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மக்களாகிய நீங்கள் தான் உணர்ந்து கண்டிப்பா வந்து 100% வாக்குகள வந்து செலுத்தணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து சிங்காநல்லூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வர தகவல்கள பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, சிங்காநல்லூர் தொகுதியில வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரவங்குறிச்சி தொகுதியில போட்டியிட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தடவ சிங்காநல்லூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறதா நம்மளுக்கு வந்து நியூஸ் வருது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சிங்காநல்லூர்ல பிஜேபி சார்பில அண்ணாமலை அவர்கள் நின்னாரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா அதிமுக கூட்டணி இந்த தொகுதியில நின்னாலே 36.15%, 59,725 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பிஜேபிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தல்ல 31.87% வந்து இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அது 78,000 வாக்குகள். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அதிமுக கூட்டணிக்கு மிக பலம் வாய்ந்த தொகுதி அப்படிங்கிற காரணத்தினாலேயே இத வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறது நான் உறுதியா நம்புறேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36.15%, 59,725 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கேட்கலாம், நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36% போட்டீங்கனாலும் இந்த தொகுதியில வந்து 78,000 வரலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த வந்து தொகுதி வரையறை அதாவது வாக்காளர்கள் வரையறைக்கப்பட்ட பின் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நீக்கிற வாக்காளர்கள் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு வந்து மிக குறைவான அளவுல தான் வாக்காளர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல அதிமுக கூட்டணி இந்த தொகுதியில ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நால்முனை போட்டியில வந்து இந்த தொகுதியில 36.15% வாக்குகள் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஒரு சவாலான விஷயமா இருக்க போகுது. அதுவும் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தொகுதியில நின்னாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தல்ல அவரு செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி இல்லாம போனதுனாலேயே 15 தொகுதிகள் வந்து அவைங்க கைவிட்டு போயிடுச்சு. ஸோ அவைங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு 15 தொகுதிகள் சாலிடா வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. சரி நடந்தது நடந்தவையா இருக்கட்டும். இனிமேல் வர்றதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல
வேட்பாளர்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அண்ணாமலை அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் தான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல பழமொழியா இருக்குங்கய்யா. ஸோ அத வந்து நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சிருக்கணும். ஸோ நடந்துருச்சு. நீங்க இதுக்கு மேலயும் வந்து உறுதியா இருந்து நீங்க வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல என்னோட சார்பா நான் மிகப்பெரிய அளவுல ஆதரவு தெரிவிக்கிறேன். அந்த வகையில நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 34.08% 56,298 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் அவிங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து நாங்க கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல அப்படிங்கிறது அவங்க உறுதியா நம்புறாங்க. ஏன்னா 2016 தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஜெயலலிதா அவர்களோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. பட் அந்த இடத்துலயே வந்து இந்த கோயம்புத்தூர் தொகுதியில, இந்த சிங்காநல்லூர் தொகுதிய அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப யார் வந்தாலும் சரி, நாங்க வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திப்போம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள வந்து அவிங்க வந்து நம்மளுக்கு மண்டல மண்டல தளபதி, கொங்கு மண்டல தளபதியா வந்து அவங்கள நியமிச்சிருக்காங்க தேர்தலுக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா ஒரு ஸ்டார் தொகுதி ஆகுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவைகள எதிர்த்து போட்டியிடுற நீங்க வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கலாம். ஆனா டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவால 34.08%, 56,298 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 9.07%, 17,986 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லா தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அவங்களோட ஹையஸ்டான இந்த தொகுதியில 6% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பட் ஆனா இந்த தடவ வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட வருகையால கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு இந்த தடவ தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால பார்த்தீங்க அப்படின்னா 12% to 13% வாக்குகள் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ அத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல அன்பார்ச்சுனேட்லி அது நடக்காம போன காரணத்தினாலயும் தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு குறைவான வாக்குகள் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில 9.01% 14,986 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 20.02% 33,069 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க கட்சி தொடங்கி இப்ப தான் 3வது வருஷத்த அடி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த 2 வருஷ அரசியல்ல அவிங்க செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்கள பொறுத்தளவுக்கு மக்கள வந்து தன்னோட பக்கம் ஈர்த்தது தான். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மேல நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகளுக்கு கூட வாக்குகளா மாறுச்சு. ஸோ, கண்டிப்பா விஜய் அவர்கள் அந்த மாரி தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பப்ளிசிட்டியா வந்து அது இருந்துச்சு. பட் ஆனா, அது மிகப்பெரிய தவறான செயல் தான். பட் ஆனா வந்து விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய அனுதாபங்கள் வந்து இப்ப இருக்கிறத நம்மளால உறுதியா பார்க்க முடியும். ஏன்னா, அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஜனநாயகன் படத்த பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து வெளிய வரலைங்கிறதே மிகப்பெரிய அளவுல அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வருத்தமான செய்தியா இருக்கிறத நாமளும் கூட இருந்தே பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனுதாபங்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பா கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா புதுசா வந்துச்சு அப்படின்னா, ஒரு புது கட்சி வந்து கோயம்புத்தூர் மண்டலத்த பொறுத்தளவுக்கு வந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள் நீதி மையத்துக்கு இருந்த ஆதரவு என்னங்கிறத 13% வாங்கியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய அளவுல ஒரு கடினமான அரசியல வந்து அவங்க தேர்ந்தெடுக்காம, ஒரு சாஃப்ட்டான அரசியல தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப யாரையுமே அதிகமா தாக்கி பேசுறதில்ல. திமுகவ தவிர மித்த இடத்துல யாரையுமே தாக்கி பேசுறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி கலையணும். இந்த ஆட்சியிலிருந்து நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத அவர் உறுதியா நம்புறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 20.02% 33,069 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? ஏன்னா 2026 தேர்தல்ல நான் சொல்லிட்டேன். ஒரு ஜெனரேஷனோட ஒரு ஜெனரேஷனோட முடிவு, இன்னொரு ஜெனரேஷனோட ஆரம்பம். அப்படிதான் 2026 நம்ம பார்க்க வேணும். அந்த ஆரம்பம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் மிக எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது பார்க்கலாம். அது எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படின்ட்டு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இந்தந்த கட்சிகள்லாம் இப்படி ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்ம உறுதியா நம்பலாம். அந்த வகையில பார்க்கப்ப அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இணைந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 36.15% வாங்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா, நீங்க நினைக்கலாம், இப்ப புதுசா வந்த கட்சிக்கு 20% வாக்குகள் கிடைக்குமானா? கிடைக்கும். அது வந்து விஜய்ங்கிற அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா? அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த தொகுதியிலயும் அவரு போய் வந்து வாக்குகள் கேட்க வேண்டியதில்ல. ஆனா அவர் பேர வச்சு கண்டிப்பா நீங்க எனக்கு மக்களுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் கேட்டார்னாலே போதும். கண்டிப்பா மக்கள் வந்து வாக்குகள
குறைந்தபட்ச அளவான 20% வாக்குகள குடுப்பாங்க. அதுவும் இந்த தொகுதியில குடுப்பாங்க அப்படிங்கிறதுல நான் உறுதியா நம்புறேன். ஸோ அதத்தான் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். அது என்ன எப்படி நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. அவங்க 2019ல இருந்தே அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அந்த அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தான். ஏன்னா தோல்வியவே தழுவாத கூட்டணி அப்படிங்கிற ஒரு நல்ல பேர வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த முறையும் அத வந்து கண்டிப்பா வந்து அவைங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது அது வந்து கண்டிப்பா சொல்றேன். அவங்களோட அவங்களோட மென்டாலிட்டி அதாவது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் இருக்கு. கண்டிப்பா அது நல்லது நடந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு கொங்கு தேசத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா நழுவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 34.08% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.07% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு கூட்டணி கட்சிகளோட இணைவுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கிற காரணத்தினால, அவங்க கூட்டணிகளோட இணைவாங்களா அப்படிங்கிறது ஏன்னா எல்லா கூட்டணியும் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு. தேமுதிகவ தவிர மித்த எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு வந்து கூட்டணிங்கிறது எதிர்பார்ப்பு இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம உறுதியா சொல்லலாம். ஸோ தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உறுதியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அவிங்களுக்கு பொறுத்தளவுக்கு அவிங்க கூட்டணியோட வச்சு ஒன்றிணைத்து பேசிய கட்சிகள் எல்லாமே மத்த கூட்டணிகளோட சேர்ந்துருச்சு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 20.02% விஜய் தலைமையிலான இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு அவருடைய பேரே காரணமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த மாரி தான் இருக்க போகுது. அது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஏன்னா, கொங்கு தேசத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள தான் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு ஆதரவு கையா அவங்களுக்கு இருக்கு. ஸோ அத கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இவ்வளோ வாக்குகள் சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்கு மக்களே. கண்டிப்பா வந்து ஏன்னா நம்ம யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது 2வது பட்சமா இருந்தாலும், முன்னிலை நிலவரங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா குடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். உண்மையாலுமே அவங்களுக்கு நெறைய வாக்குகள் இருக்கு. நானும் அது உறுதியா ஏன்னா 10 பேத்துல 8 பேரு டிவிக்கு என்ன சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டே ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம கிட்டத்தட்ட 200 வீடியோஸ் பக்கமா போட்டுட்டோம். எல்லா தொகுதிக்கும் நாங்க வந்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்க. அந்த தொகுதி மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு யார் ஜெயிச்சிருக்காங்க, எப்ப ஜெயிச்சாங்க, இத்தன பெர்சன்டேஜ் வாக்குகள்ல ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல வாக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.